ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாறு சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பில் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் ஆள் கொடுத்துங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும். அது தமிழ்லையுமே நம்ம 6 to 8 வரையும் முக்கியமான கேள்விகள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் காலம் கிமு 3500 to 2000, கிமு 3300 to 1900, கிமு 1700 to 1122, கிமு 3100 to 1100. ஆப்ஷன் பி கிமு 3300 to 1900. இரண்டாவது கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் கனிங்ஹாம், சார்லஸ் ஆலன், சார்லஸ் மேசன். ஆப்ஷன் டி சார்லஸ் மேசன். மூன்றாவது கேள்வி, லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க தொடங்கிய ஆண்டு 1856, 1859, 1864, 1890. ஆப்ஷன் ஏ 1856. நான்காவது கேள்வி, தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய தொடங்கிய ஆண்டு 1924, 1856, 1920, 1905. ஆப்ஷன் சி 1920. ஐந்தாவது கேள்வி, நாகரிகம் என்ற சொல்லின் பொருள் ஆரம்பம், வளர்ச்சி, நகரம், வளம். ஆப்ஷன் சி நகரம். ஆறாவது கேள்வி, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சார்லஸ் மேசன், ஜான் மார்ஷல், சார்லஸ் ஆலன், அலெக்சாண்டர். ஆப்ஷன் பி ஜான் மார்ஷல். ஏழாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை நகரங்கள் இருந்தன? 6, 7, 5, 4. ஆப்ஷன் ஏ 6. எட்டாவது கேள்வி, கூற்று 1, ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. கூற்று 2, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். கூற்று 1 மற்றும் 2 சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது, அதுவும் ரைட்டு. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், அதுவும் ரைட்டு. 9வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி லோத்தல், மெஹர்கர், காலிபங்கன், அம்ரி. ஆப்ஷன் பி மெஹர்கர். 10வது கேள்வி, பெருங்குளம் அமைந்த இடம் காலிபங்கன், மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல். ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. 11வது கேள்வி, தானிய களஞ்சியம் அமைந்த இடம் மொஹஞ்சதாரோ, மெஹர்கர், ஹரப்பா, காலிபங்கன். ஆப்ஷன் சி ஹரப்பா. 12வது கேள்வி, சிந்துவெளி மக்கள் விரிவான கடல் வணிகம் கொண்டிருந்தது மெசபடோமியா, பாரசீகம், சுமேரியா, எகிப்து. ஆப்ஷன் ஏ மெசபடோமியா. 13வது கேள்வி, கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் அம்ரி, லோத்தல், காலிபங்கன், மந்தா. ஆப்ஷன் பி லோத்தல். 14வது கேள்வி, தந்தத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தோலாவிரா, கன்வேரிவாலா, லோத்தல், அம்ரி. ஆப்ஷன் சி லோத்தல். 15வது கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இரும்பு, பித்தளை, செம்பு, வெள்ளி. ஆப்ஷன் சி செம்பு. 16வது கேள்வி, வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்த இடம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, கன்வேரிவாலா, ராகிகாரி. ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ. 17வது கேள்வி, கூற்று 1, சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. கூற்று 2, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கூற்று 1 மற்றும் 2 சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 1 மற்றும் 2 இது தவறு, இது ஓகேங்களா. கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரி. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கூற்று 1 மற்றும் 2 சரி. 18வது கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? கிரேக்கர்கள், சுமேரியர்கள், எகிப்தியர்கள், பாரசீகர்கள். ஆப்ஷன் பி சுமேரியர்கள். 19வது கேள்வி, பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எது?
மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். ஆப்ஷன் டி சிந்துவெளி நாகரிகம். ஸோ அவ்வளோதான், சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பில் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்வியெல்லாம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை TNPSC Group 2 Group 4 படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.